ஓகே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் டாபிக் 7th த ஜுடிஷியரி. ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம்க்குன்னு ஒரு எவல்யூஷன் இருக்கும் இல்லையா. ஸோ எடுத்தோடனே ஜுடிஷியல் சிஸ்டம் வராது. ஸோ அப்போ இருந்தே அதாவது பார்த்தோன்னா இவங்க பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி தான் இப்போ இருக்க ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதோட எவல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் ஜுடிஷியரோட ஹைரார்கி என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ எது பெருசு எது கடைநிலையில இருக்கு அந்த மாதிரி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட் இவங்களோட ஜுடிஸ்டிக்ஷன் அதை பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா இண்டிபெண்ட் ஜுடிஷியரி, அதாவது பார்த்தோம்னா ஒரு இண்டிபெண்டா ஒரு ஜுடிஷியரி இயங்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கான தேவை என்ன அப்படின்றத பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. அதை பத்தின அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் சிவில் லா, கிரிமினல் லான்னு சொல்லிட்டு 2 லா இருக்கும். லாயர் படிக்கிறவங்க கூட சிவில் லாயர், கிரிமினல் லாயர் அந்த மாதிரி தான் படிப்பாங்க இல்லையா. ஸோ அப்படின்னா ரெண்டுமே லா தான். அதுல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் என்ன, ஸோ இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இங்க ஒரு கோட்ஸ் பாருங்க, யாரும் சொல்ல த எக்ஸலன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இஸ் ஏ மெஷர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இன்ட்ரோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஜுடிஷியல் சிஸ்டம் ஆஃப் அவர் கண்ட்ரி நீட்ஸ் டு பி எஃபிஷியன்ட் இன் ஆர்டர் டு என்ஷூர் ப்ராப்பர் ஜஸ்டிஸ். ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஹேஸ் எ சிங்கிள் யூனிஃபைட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம். இது ஸ்டேட்மெண்ட்ல குழப்பி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ சிங்கிள் யூனிஃபைட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இது. ஓகேங்களா, எல்லாம் ஒருங்கிணைந்ததா செயல்படுறதான் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் அப்படின்வாங்க. சிங்கிள் ஆனால் சிங்கிள் தான். ஓகேங்களா, ஸோ ஒரே ஒரு இதுதான். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ ஜுடிஷியரி பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அஸ் ஆர்கன் ஆஃப், ஓகே நம்மளுக்கு தெரியும், அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல 3rd ஆர்கன் பார்த்தோம்னா ஜுடிஷியரி. ஸோ இது என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்டர்ஸ் ஜஸ்டிஸ், செட்டில் டிஸ்பியூட்ஸ், இன்டர்பிரிட்ஸ் லா, அப்புறம் என்ன பண்ணோம், ப்ரொடெக்ட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஆக்சஸ் த கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அது வந்து ரொம்ப இதாக சொல்லும் போனால் கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லானா என்ன, ஜுடிஷியரினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, it is a system of rules imposed through a government or institution to govern people. லான்றது என்னது, ஒரு சட்டம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை போட்டு பீப்புளை வந்து அதை பீப்புளை கவர்ன் பண்றது. ஓகேங்களா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளை ஒரு இதை வந்து ஆட்சி செய்யறது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா. அதுக்காக போடப்படுற ஒரு பாலிசி, ஒரு ரூல்ஸ் தான் பார்த்தோம்னா லா. ஜுடிஷியரி அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இன் லா த ஜுடிஷியரி ஆர் ஜுடிஷியல் சிஸ்டம் இஸ் த சிஸ்டம் ஆஃப் கோர்ட்ஸ் விச் அட்மினிஸ்டர்ஸ் ஜஸ்டிஸ் இன் த நேம் ஆஃப் ஸ்டேட். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தோன்னா அதாவது லான்றது ஒரு சட்டம், அந்த சட்டத்தை ஆட்சி செய்யறதுக்கும் கவர்ன் பண்றதுக்கும் ஒருத்தவங்க வேணும் இல்லையா, அட்மினிஸ்டர் பண்றதுக்கும், அவங்க தான் இந்த ஜுடிஷியரி சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ அதான் சொல்றாங்க. ஸோ லான்றது சட்டம், அந்த சட்டத்தை அட்மினிஸ்டர் பண்றதுக்கு அதாவது கண்ட்ரி நேம்ல, ஓகேங்களா, கண்ட்ரியின் பெயரால் ஆட்சி செய்யறதுக்கு ஒருத்தவங்க போட்ட ஒரு சிஸ்டம் தான் இந்த ஜுடிஷியரி அப்படின்றது. ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ ஜுடிஷியரி சிஸ்டம் வந்து எவல்யூஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம் இல்லையா. ஸோ ஏன்ஷியன்ட் பீரியட்ல எப்படி இருந்துச்சு, மிடிவல் டைம்ல வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ பார்த்தோம்னா மாடர்ன் பீரியட்ல எப்படி இருக்கு. ஸோ 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த 3 பார்க்க போறோம். ஸோ அதில் நிறைய இயர்ஸ்லாம் வரும், இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, ஒன்றும் கிடையாது. ஏன்ஷியன்ட் டைம்லாம் என்னது, ஜஸ்டிஸோட ஹெட் அப்படின்னால யாரு, கிங்கு தான். கரெக்டா, அதுதான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கிங் கோர்ட்ஸ் டிஸ்பென்ஸ் ஜஸ்டிஸ் அக்கார்டிங் டு தர்மா, அதாவது தர்மா ரைட்டியஸ்னஸ் அண்ட் டியூட்டி. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த தர்மம்னு இல்லையா, அந்த தர்மம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, நீதி வழங்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தர்மிக் லா வந்து கவர்னர் நாட் ஒன்லி தான் இண்டிவிஜுவல் சொசைட்டி பட் ஆல்சோ த சொசைட்டியாலும் கவர்ன் பண்ணத்தான் அப்படின்றாங்க. ஸோ அப்போ அந்த டைம்ல பார்த்தோன்னா ஒரு சில ஸ்மிருதிஸை வந்து ஒரு பேசிக்கா வச்சு தண்டனை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, அப்புறம் பார்த்தோன்னா யஜ்னா வால்கியா ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு 3. பட் வந்து மெயினா யூஸ் பண்றது பார்த்தோன்னா மனுஸ்மிருதி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ என்னென்ன ஸ்மிருதின்னு கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, ஆட்மன் அவுட் மாதிரி கேட்கலாம். அடுத்து த ரிபப்ளிக்ஸ் ஆஃப் கானா, ஓகேங்களா, அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்கு. ஸோ அது வந்து ஹேட் த ஓன் சிஸ்டம் ஆஃப் லா, அவங்க கிட்ட ஒரு தனியா ஒரு ரூல், ஒரு லா வந்து வச்சிருந்தாங்க அப்படின்றாங்க.
அதே மாதிரி we find the existence of குலிகா கோர்ட் அப்படின்னு ஏதோ ஒன்று இருந்துச்சாம். among us the வாஜிஸ் அப்படின்ற கிட்ட பார்த்தோம்னா போர்ட் ஆஃப் 8 குலிகாஸ் வந்து இருந்துச்சு கிரிமினல் கேசஸ் வந்து இது பண்றதுக்காக. ஓகேங்களா. அதே மாதிரி அப்பல் ப்ரெசிட் ஃப்ரம் குலா கோர்ட்ஸ் டு கானா கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ரிபப்ளிக் ஆஃப் கானா வந்து அவங்க ஓன் சிஸ்டம் ஆஃப் லா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அது மாதிரி குலிகா கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்ததா சொல்றாங்க. குலிகா கோர்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. வஜீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவங்க கிட்ட பார்த்தோம்னா ஒரு 8 குலிகா சேர்ந்து வந்து இருந்தாங்களாம். அந்த 8 குலிகா கோர்ட் வந்து இருந்துச்சான். எதுக்காகன்னு பார்த்தோம்னா கிரிமினல் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக. ஓகேங்களா. ஸோ இப்போ எப்படி நம்ம ஹைகோர்ட்ல இருந்து அப்பீல் பண்ணி இதுக்கு போவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்க அப்பீல் பண்ணி குலா கோர்ட்ஸ்ல இருந்து கானா கோர்ட்ஸ் வந்து போவாங்க. ஓகேங்களா. ஸோ எதுல இருந்து எங்க அப்பீல் போவாங்க பாத்தீங்கன்னா குலா கோர்ட்ல இருந்து அப்பீல் பண்ணி கானா கோர்ட் வந்து போவாங்க. அதான் இங்க சொல்லிக்கலாம். ஸோ ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்த ஜுடிஷியரி இவ்வளவுதான். ஸோ மிடிவல் பீரியட்ல தான் கொஞ்சம் மாடர்ன் பீரியட்ல தான் நிறைய இருக்கும். ஸோ மிடிவெல்லி கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ துக்ளக் பீரியட் நம்மளுக்கு நல்லா தெரியல. துக்ளக் பீரியட்ல பார்த்தோம்னா கம்பைலேஷன் ஆஃப் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் வந்து இருந்துச்சு. ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிகாஹி ஃபிரோஸ் ஷாஹி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாமா. ஸோ துக்ளக் பீரியட்ல இருந்தது. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம், துக்ளக் பீரியட்ல இருந்த கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜருக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபிகாஹி ஃபிரோஸ் ஷாஹி. ஓகேங்களா. ஸோ இதுல தான் பார்த்தோம்னா நிறைய வந்து ப்ரொசீஜர், அதாவது லாக்கான ப்ரொசீஜர், நிறைய லாஸ் அந்த மாதிரி நிறைய வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது என்ன லாங்குவேஜ் இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா அரபிக். அதை வந்து பெர்ஷியன்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல போட்டு குழப்புவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அது பேசிக்கா பார்த்தீங்கன்னா அரபிக்ல இருந்துச்சு அந்த ஃபிகாஹி ஃபெரோஸ் ஷாஹி அப்படின்றது. அதுக்கப்புறம் அது பெர்ஷியனுக்கு வந்து டிரான்ஸ்லேட்டட் இன்டு பெர்ஷியன். ஓகேங்களா. ஸோ இது எது வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் இருக்காங்க இல்லையா, அவரோட ஆட்சி காலம் வரைக்கும் என்ன பண்ணாங்க, ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1670 ஃபத்தாவா ஹை அலம்கிரி வந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ஃபர்ஸ்ட் துக்ளக் பீரியட்ல இருந்து ஒரு சர்டன் கோட்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கு பேர் என்ன, அந்த சிவில் ப்ரொசீஜர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிகாஹி ஃபெரோஸ் ஷாஹி அப்படின்றது. அடுத்து பார்த்தோம்னா அது ஒரிஜினலா அரபிக் லாங்குவேஜ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பெர்ஷியனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஸோ எது வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவுரங்கசீப் ரெயின் வரைக்குமே ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபத்தாவாய் ஆலம்கிரி அப்படின்றவர் என்ன பண்றாரு, சரி அப்படின்றது என்ன எழுதப்பட்டு 1670 ரீப்ளேஸ் பண்ணப்படுது. ஓகேங்களா. ஸோ அதான் அவங்க சொல்றாங்க. ஓகே அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பீரியட்ல கொஞ்சம் நிறைய இருக்கும். ஓகேங்களா. பிரிட்டிஷ் டைம்ல. ஓகேங்களா. ஸோ ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் டைம்ன்றது பார்த்தோம்னா அந்த அராப்ஸ் எல்லாம் இருந்தாங்களே அவங்க வரதுக்கு முன்னாடி நடந்தது தான் இந்த ஏன்ஷியன்ட் பீரியட். அராப்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நடந்தது தான் இந்த மிடிவல் பீரியட். அராப்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வந்தது தான் இந்த மாடர்ன் பீரியட். ஸோ இதை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் அண்ட் லாஸ் we have today was formed by the British. அதான் சொன்னது. ஸோ பிரிட்டிஷ் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே அப்போ பிரிட்டிஷ் டைம்ல ஃபார்ம் பண்ணதான். ஓகேங்களா. ஸோ இது எப்போ பிகின் ஆயிடுச்சு, அதோட பிகினிங் ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா the beginning of Indian codified common law is tracked back in 1727 இருந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டர் 1726 6 போட்ட அந்த இதுல இருந்து இருந்திருக்கு அப்படின்றாங்க. இது எங்க இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கத்தா இருக்கு இல்லையா, ஸோ அங்க இருக்க மேயர்ஸ் கோர்ட்ல வந்து இது இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க, வேற யாரு, EIC ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இது எந்த ரெகுலேஷன் படி பார்த்தோம்னா ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1770 ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம் பண்ண ஒரு ப்ரொவிஷன் எது, ஒரு ஆக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. அடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல்கட்டாவில் தான், போர்ட் வில்லியம்ஸ் இன் கல்கட்டா. ஓகேங்களா. அந்த டைம்ல யாரை சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் எலிஜா இம்பே. இது எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் என்னன்னு கேட்கலாம், அட் ஃபோர்ட் வில்லியம்ஸ் இன் கல்கத்தா அப்படின்ற மாதிரி பேரை சொல்லி கேட்கலாம். ஸோ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் கீபோர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சுப்ரீம் கோர்ட் எங்க ஃபர்ஸ்ட் டைம், எங்க ஃபோர்ட் வில்லியம்ஸ், அது எங்க கல்கத்தா, யார் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் எலிஜா இம்பே. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது ஃபர்ஸ்ட் கல்கத்தாவில்.
இன்னொரு மாதிரி என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் பின் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கல்கத்தா ஃபோர்ட் வில்லியம்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா 1801 மெட்ராஸ்லயும், அடுத்து பார்த்தோன்னா தேர்டா 1824 பாம்பேலையும் என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 1801 சென்னையில் மெட்ராஸ்லயும், 1824 பார்த்தோம்னா பாம்பேலையும் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கல்கத்தா. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டை எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா 1862 வரைக்குமே ஃபங்க்ஷன்ல வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணி அந்த 3 பிளேஸுமே ஹை கோர்ட்டு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து 1862 வரைக்குமே என்னது போயிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, 3 இடத்துலையுமே ஹை கோர்ட் எல்லாம் தூக்கிட்டு, சுப்ரீம் கோர்ட் எல்லாம் தூக்கிட்டு ஹை கோர்ட் வந்து போட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப்ப பாருங்க, வேரன் ஹாஸ்டிங் இருக்காரு இல்லையா, அவர் தான் த மஃப்சூல் திவானி அடலட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா டு ரிசால்வ் சிவில் டிஸ்பியூட் அண்ட் மஃபுசில் ஃபசௌதரி ஓகே அதாவது 2 விஷயம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஃபுசில் திவானி அடலட். ஓகேங்களா. திவானி அடலட் பாத்தீங்கன்னா சிவில் டிஸ்பியூட்காக. அடுத்து மஃபுசில் ஃபௌசாரி அடலட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு, கிரிமினல் டிஸ்பியூட்டுக்கு. ஃபௌசதாரி அசல்ட் எதுக்கு, கிரிமினலுக்கு. ஓகேங்களா, புரிஞ்சா. திவானி அடல்ட் எதுக்கு, சிவிலுக்கு. ஃபௌசதாரி அடல்ட் பார்த்தோம்னா கிரிமினல் கேஸ்க்கு. யார் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா வேரன் ஹாஸ்டிங். ஸோ அப்ப இருந்துமே சிவில் கிரிமினல் சொல்லிட்டு 2ஆ பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப்பீல்ஸ் ஃப்ரம் திஸ் கோர்ட் வுட் பி டேக்கன் டு சர்தார் திவானி அடல். ஓகேங்களா. சப்போஸ் இந்த கோர்ட்ல வந்து தீர்க்கப்பட முடியல, ஏதோ அப்பீல் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து எங்க கொண்டு போவாங்கன்னு பாத்தீங்கன்னா சர்தார் திவானி அடலட். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா சிவில் கோர்ட் அப்பீலுக்கு. அதே கிரிமினல் கோர்ட் அப்பீலுக்கு சர்தார் நிசாமத் அடலட். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒண்ணும் கிடையாது. இந்த மஃபுசிலுக்கு பதிலாக இங்க சர்தார் இருக்கும், அவ்வளவுதான். இந்த ஃபௌசதாரிக்கு பதிலாக நிசாமத்தன் இருக்கும். பட் அதெல்லாம் மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்கும். இங்க வந்து மஃபுசில் திவானி அடலட், இங்க சர்தார் திவானி அடலட். இங்க மஃபுசில் ஃபௌசதாரி அடலட், இங்க சர்தார் நிசாமத் அடலட். சிவிலுக்கு இது வந்து பார்த்தோம்னா கிரிமினலுக்கு. இது சிவில் அப்பீல், இது கிரிமினல் அப்பீல். இது யார் கொண்டு வந்தது, வாரன் ஹாஸ்டிங். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் காரன்வாலிஸ் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிவில் அண்ட் கிரிமினல் ஜுடிஷியல் சிஸ்டமை ரீஆர்கனைஸ் பண்ணாரு. ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபௌசதாரி கோர்ட் இருந்துச்சு இல்லையா, இது இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணாரு, அபாலிஷ் பண்ணிட்டாரு. அபாலிஷ் பண்ணிட்டு சர்க்கியூட் கோர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று செட் பண்றாரு. எங்கெங்க, கல்கத்தா, டாக்கா, முர்ஷிதாபாத், பாட்னா இந்த இடத்துல வந்து செட் பண்றாரு. ஓகேங்களா. ஸோ அப்புறம் இவருக்கு அப்புறம் யார் வராங்க, பெண்டிங் வராரு. பெண்டிங் வந்தப்ப இந்த 4 சர்க்கியூட் கோர்ட்டையும் அபாலிஷ் பண்றாங்க. இதே தான் திருப்பி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் அப்படியே எப்படின்னா கொஞ்சம் ஒரு குழப்பமா தான் இருக்கும். ஸோ அப்போ அது எப்படி நோட் பண்ணிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, வேரன் ஹாஸ்டிங் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தர் வரும்போது ஒவ்வொன்று மாத்திட்டே இருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அவங்க பேர் பேஸ் பண்ணி போட்டுக்கலாம். வேரன் ஹாஸ்டிங் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் மஃபுசில் திவானி அடலட் சிவில், அடுத்து மஃபுசில் ஃபௌசதாரி அடலட் பார்த்தோம்னா கிரிமினல். அப்பீல்ல பார்த்தோம்னா சர்தார் திவானி அடல் சிவில். அடுத்து பார்த்தோம்னா சர்தார் நிசாமத் அடல் கிரிமினல் கோர்ட் முடிஞ்சு. அடுத்து யாரு, இவர் யாராரு, காரன்வாலிஸ் வராங்களா. அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபௌசதாரி கோர்ட்டை அபாலிஷ் பண்றாரு. அபாலிஷ்ட் அப்படின்னு போட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபௌசதாரி கோர்ட்னு போட்டு சர்க்கியூட் கோர்ட் எங்க அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் கல்கத்தா, டாக்கா, முர்ஷிதாபாத், பாட்னா முடிஞ்சா. அடுத்து வாங்க, அடுத்து வில்லியம் பென்டிக். அடுத்து பென்டிக் வராரு. பெண்டிங் வந்தோடனே என்ன பண்றாரு, அந்த 4 சர்க்கியூட் இதுமே கோர்ட்டையும் அபாலிஷ் பண்ணிட்டாரா. அதுக்கு அடுத்து என்ன பண்றாரு, சர்தார் திவானி அடலட், அதே மாதிரி அதே அந்த சர்தார் நிசாமத் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, அப்பீல் கோர்ட் பார்த்தோம் இல்லையா, அது 2த்தையுமே அலகாபாத்ல வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் லா கமிஷன் வந்து மக்கள்ல இருக்கா இல்லையா, அவர் வந்து லா கமிஷன் ஒன்று செட்டப் பண்றாரு. ஓகேங்களா. இதுக்குன்னா இந்தியன் கோட்ஸ் கோடிஃபை பண்றதுக்காக. ஓகேங்களா. ஸோ அந்த கோடிங் தான் இப்போ நம்ம பீனல் கோட்னு சொல்லிட்டு நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அது இவர் பேஸ் பண்ணிட்டு தான் இப்போதான் மாத்தலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பட் இப்போ நம்ம இது வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது அவர் அந்த மெக்கல்லே போட்ட அந்த இந்தியன் பீனல் கோடு தான். ஓகேங்களா. ஸோ அது எப்போ இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1860 வந்து இந்தியன் பீனல் கோடு வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ யார் செட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கல்லே. அடுத்து பார்த்தோம்னா இவர் தான் இந்தியன் லாஸை கோடிஃபை பண்ணாரு. ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் கமிஷன்
A civil procedure code of 1859, a Indian penal code of 1860 and a criminal procedure code பார்த்தனா 1861 வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. இந்தியன் பீனல் கோடோட இயர் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? சோ வந்து மூணு பண்றாரு. ஃபர்ஸ்ட் சிவில் ப்ரொசீஜர் கோட் 1859, இந்தியன் பீனல் கோட் 1860, அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1861 சொல்லிட்டு மூணு ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து பார்த்தோம்னா இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இது நம்ம அடிக்கடி படிப்போம். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு என்ன பண்ணாங்க, கிரியேட் பண்ணுச்சு. ஓகேங்களா? சோ அது என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வாஸ் நாட் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஸ் அப்பீல்ஸ் குட் லை இன் சர்டன் சிச்சுவேஷன் டு பிரைவி கவுன்சில் இன் இங்கிலாந்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதாவது பாத்தீங்கன்னா இட் வாஸ் நாட் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஸ் அப்பீல்ஸ் குட் லை இன் சர்டன் சிச்சுவேஷன் டு த பிரைவி கவுன்சில் டு இங்கிலாந்து. ஸோ வந்து பிரைவி கவுன்சில் இங்கிலாந்துல பிரைவி கவுன்சில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. இது அப்பீல் பண்ணணும் அப்படின்னா அங்கதான் போகணும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு டெல்லிக்கு போற மாதிரி இங்கிலாந்துக்கு போகணும். நம்ம போய் பிரைவி கவுன்சில் ஒன்று வச்சிருப்பாங்க, அங்கதான் போய் பண்ணணும், ஹையஸ்ட் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 படி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க. அங்க வரைக்கும் போகணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி எல்லாம் பண்ணி அதை வந்து அபாலிஷ் பண்ணிடுவாங்க. அது எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 1947 as per abolition of private council jurisdiction act 1949 படி என்ன பண்ணுவாங்க, அதை அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ வரைக்கும் போவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் வந்து இனாகரேட் பண்ணுவாங்க. எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா 28 ஜனவரி 1950. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதுல நிறைய வரும். பட் ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி போட்டு போட்டு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து புரியும். ஃபர்ஸ்ட் படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும், செகண்ட் படிக்கும்போது லைட்டா கன்ஃபியூஸ் ஆகும், தேர்ட் படிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இதாயிரும். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே ஒரு டைம் படிச்சு பார்த்துட்டு அப்படியே நான் சொன்ன மாதிரி அப்படியே எழுதி பாருங்க, அப்படியே கிறுக்கி பாருங்க, சரியா போயிடும். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பீரியட்ல எப்படி இப்ப இருக்க சுப்ரீம் கோர்ட் வந்து எப்படி வந்து டெவலப் ஆகி வந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்காக. ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் ஜுடிஷியரி அண்ட் கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன்ல நம்ம ஜுடிஷியரி எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, பிரிட்டிஷ் பீரியட்ல பார்த்தோன்னா இந்தியா ஹேட் neither law nor courts of their own. Both the law and courts has been decided by colonial power. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் 1966 ஆர் ஃப்ரேம்ட் அண்டர் ஆர்டிகல் 145. ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் 1966 வந்து எதுக்கு ஃப்ரேம் பண்ணிக்காங்க, ஆர்டிகல் 145 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் தான் என்னது, ஹையஸ்ட் கோர்ட். ஓகேங்களா? ஸோ எஸ்டாப்ளிஷ் பை என்ன பார்ட்னு பார்த்தோன்னா பார்ட் 5. இந்த பார்ட் 5 வந்து யூனியன் இருக்கு இல்லையா, ஸோ யூனியனை வந்து பேஸ் பண்ணது. அடுத்து அண்டர் சாப்டர் 4 டைட்டில் யூனியன் ஜுடிஷியரி அண்ட் பார்ட் 6ல பார்த்தோம்னா ஸ்டேட்டு சாப்டர் 6. ஓகேங்களா? இது சாப்டர் 6 பார்த்தோம்னா சபார்டினேட் கோர்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ ஆர்டிகல் 124ல இருந்து 147 வந்து ஃபுல்லாவே பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷனை பத்தி சொல்லிக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் 5 இருக்கு இல்லையா, ஸோ பார்ட் 5ல பார்த்தோம்னா யூனியன் அதாவது சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா, சுப்ரீம் கோர்ட் பத்தி அது எதுல இருக்குன்னு பார்த்தோம்னா சாப்டர் 4ல யூனியன் ஜுடிஷியரி அப்படின்ற பேர்ல வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி பார்ட் 6ல அதுக்கு அடுத்த பார்ட் 6ல பார்ட் 5ல யூனியன், பார்ட் 6ல ஸ்டேட்டு, பார்ட் 6 சாப்டர் 6ல பார்த்தோம்னா அது சபார்டினேட் கோர்ட்ஸ். ஏன் ஸ்டேட் கீழே தான் சபார்டினேட் போட்டிருக்கலையே அது போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன, பார்ட் 5 சாப்டர் 4 யூனியன் ஜுடிஷியரி, பார்ட் 6 ஸ்டேட், சாப்டர் 6 சபார்டினேட் கோர்ட். இது வந்து பார்ட், இது வந்து சாப்டர், கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகேங்களா? பார்ட்னா ஸ்டேட், சாப்டர்னா சபார்டினேட் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிகல் எதுல இருந்து எது வரைக்கும் பார்த்தோம்னா 124ல இருந்து 147. ஓகேங்களா? இதுவும் கரெக்டா பார்த்தோம்னா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மாடர்ன் டேல வந்து கோர்ட்டோட எப்படி வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்றத பத்தி. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ இந்த இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி தான் இருக்கும், டக்கு நம்ம முடிச்சிடலாம், கொஞ்சம் ஈஸியாவே தான் இருக்கும். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுனால. ஓகேங்களா? சரி, ஓகே. இது பார்த்துட்டீங்களா? இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ் ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டதில்லை, பட் வந்து பாக்ஸ்னாவே முக்கியம் தான் இல்லையா. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்த்துக்கோங்க. ஸோ த கல்கத்தா ஹைகோர்ட், அதாவது ஹைகோர்ட் நம்ம கண்ட்ரிலே ஓல்டஸ்ட் ஹைகோர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கல்கத்தா.
எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1862. பட் லார்ஜஸ்ட் கோர்ட் எது? அலகாபாத் ஹைகோர்ட். ஓகேங்களா? ஸோ ஓல்டஸ்ட் ஹைகோர்ட்டு கல்கத்தா. எப்போ? 1862 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பட் லார்ஜஸ்ட் கோர்ட்னா அலகாபாத் ஹைகோர்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பிலாசபர், ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரை பத்தி சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாண்டெஸ்கியூ. இவர் வந்து ஒரு பிரெஞ்சு பிலாசபர். இவர் வந்து என்ன தியரி முன்வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் வந்து 3 branches பிரிச்சு வைக்கணும் அவங்களோட பவரை. எப்படி? இப்ப நம்ம ஃபாலோ பண்ற லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி, இந்த 3 பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா இந்த மாண்டெஸ்கியூ தான். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்றாங்க. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, நம்ம இந்தியாவில் இருக்க சுப்ரீம் கோர்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கோர்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? எப்படி நம்ம கோர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றத பார்த்தோம்னா இதோட டெசிஷன் எல்லா கோர்ட்டுக்குமே பைண்டிங், எல்லா கோர்ட்டுக்குமே இதானது தான். ஓகேங்களா? ஸோ ஹை கோர்ட்டும் ஃபாலோ பண்ணும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னாலும் ஃபாலோ பண்ணும், சபார்டினேட் கோர்ட்ஸும் ஃபாலோ பண்ணும். ஸோ வந்து இதோட டெசிஷன் வந்து எல்லா கோர்ட்டுமே பைண்டிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட்ஸ்க்கு ஜட்ஜஸ் வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த கோர்ட்டுக்கு வேணாலுமே மூவ் பண்ணலாம் கேசஸை. அதே மாதிரி ஒரு ஹைகோர்ட்ல இருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு கேசஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வந்து தமிழ்நாடு ஹைகோர்ட்ல இருந்து நான் வந்து பார்த்தோம்னா ஆந்திரா ஹைகோர்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னு நினைச்சா சுப்ரீம் கோர்ட்டால மாற்ற முடியும். இது சுப்ரீம் கோர்ட். ஹைகோர்ட் அப்படின்னா என்ன பார்த்தா லோயர் கோர்ட், இந்த சபார்டினேட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இதுல இருந்து ஒரு அப்பீல் பண்ணி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து அந்த அப்பீல் கேஸ் வந்து எடுத்து பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ரீஸ்டோர் பண்றதுக்காக ரிட்ஸ் இஷ்யூ பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் கேசஸ் அதாவது அந்த ஸ்டேட்டுக்குள்ளார சம்மந்தப்பட்ட கேசஸ் எடுத்து இது டீல் பண்ணும். ஓகேங்களா? அது மாதிரி எக்ஸசைஸ் சூப்பரண்டன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஓவர் கோர்ட்ஸ் பிலோ இட். ஸோ இதுக்கு கீழே வேலை செய்யற கோர்ட்டுக்கு வந்து சூப்பரண்டா வந்து இருக்கும். அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணும், அதோட அந்த கோர்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான பவர் இந்த ஹை கோர்ட்டுக்கு இருக்கு. இது ஹை கோர்ட். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா என்ன? டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடக்கிற கேசஸ் வந்து என்ன பண்ணும்? டீல் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு கீழே சபார்டினேட் கோர்ட் இருக்கு இல்லையா, அதோட டிசிஷன் வந்து அங்க இருந்து ஏதோ அப்பீல் வந்தாங்கன்னா அதை எடுத்து இது பண்ணும். அதே மாதிரி சீரியஸ் கிரிமினல் அஃபென்சஸ் வந்து என்ன பண்ணும்? இந்த கேசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கிரிமினல் கேசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நடத்தும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கோர்ட்ஸ் என்ன பண்ணும்? கன்சிடர் கேசஸ் ஆஃப் சிவில் அண்ட் கிரிமினல் நேச்சர். ஸோ இதுதான் பார்த்தோன்னா நம்ம இதோட ஸ்ட்ரக்சர், நம்ம இந்தியாவோட கோர்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான். ஓகேங்களா? ஸோ இது கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, நம்ம ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நடக்கிற சிவில் கேசஸை நடத்துறதான் பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஓகேங்களா? செஷன் கோர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா தட் ஹியர் கிரிமினல் கேசஸ் இது பண்ணது இல்லையா, டீல் பண்ணது இல்லையா, அந்த கோர்ட்டை தான் செஷன் கோர்ட் அப்படின்வாங்க. இது சிவில் கேசஸ் பண்றது, இது கிரிமினல் கேசஸ் இது பண்றது. ஸோ பஞ்சாயத்து கோர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா வில்லேஜ் லெவல்ல நடக்கிற சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ் டீல் பண்றது தான் பஞ்சாயத்து கோர்ட். ரெண்டுமே டீல் பண்ணும். ரெவென்யூ கோர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இந்த நிலத்தகராறு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லேண்ட் ரெவென்யூ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அதை கலெக்ட் பண்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா டீல் பண்றது, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதெல்லாம் பண்றது இந்த ரெவென்யூ கோர்ட்ஸ். அடுத்து பார்த்தோன்னா லோ கடலட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடா ஜஸ்டிஸ் கொடுக்கணுன்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ அந்த பப்ளிக் பிரசன்ஸ்ல வச்சு ஒரு கவர்மெண்ட் நடத்துற ஒரு கட்ட பஞ்சாயத்து தான் வச்சுக்கோங்களேன், வச்சு டக்குன்னு இது முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக போட்டது. ஏன்னா இது அப்படியே போய் குவியும் இல்லையா, குவியக்கூடாதுன்றதுனால அங்கேயே முடிச்சு அங்கேயே எல்லாம் பண்ணி அனுப்பிடுறது அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது யார் ப்ரெசைட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜ் அலாங் வித் லாயர்ஸ் அண்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் நடத்துறவங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் வந்து அதுக்கு தேவை கிடையாது, டைரக்டா நம்ம போய் கேஸ் வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மியூச்சுவல் கன்சர்ன் மூலியமா சால்வ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடிக்கடி கேட்குற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த லோ பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து அடிக்கடி கேட்குற ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ லோ கடலட்னாவே ஃபர்ஸ்ட் கேட்குற கொஸ்டினா இதுவாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ அதனால பார்த்துக்கணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் லோக்கல்ல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1982ல குஜராத் ஜுனாகத். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அது எந்த இயர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் என்ன இயர்? 2000. ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா பெண்டிங்ல கிடக்கும் இல்லையா அந்த செஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதே மாதிரி லோயர் ஜுடிஷியல் கேசஸ். ஓகேங்களா? ஸோ பெட்டி கேசஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் முடிக்கிறதுக்காக இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் வந்து கொண்டு வந்தாங்க. எப்பன்னு பார்த்தோன்னா 2000. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அடுத்த டெலிலா இனிஷியேட்டிவ், அதாவது பார்த்தீங்கன்னா டு ப்ரொவைட் லீகல் எய்ட் and service to people in rural areas. The Telila initiative was launched by Ministry of Law and Justice in collaboration with Ministry of Electronics and Information Technology. Okay, so people can seek legal advice from lawyers through video conferencing available at the Common Service Center on the Telila portal. Okay, ஒரு technology enabled platform. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தோன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா என்ன பண்ணலாம், நம்ம அட்வொகேட்ஸ் லாயர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து அட்வைஸ் வந்து கேட்டுக்கிறது. டைரக்டா நம்ம போய் இது பண்ணோம் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது யார் வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அது இல்லாமல் மெயினாக எந்த ஏரியாலன்னு பார்த்தோம்னா ரூரல் ஏரியாவுக்காக, அது ஃபர்ஸ்ட். அடுத்து யார் இதை லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பண்ணாங்க. ஸோ லா அப்படின்னாலே ஒரு லாவை பத்தி பண்றாங்கனாவே அவங்க ஒரு மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ யார் கூட கொலாபரேஷன் வச்சிருந்தாங்க பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஏன்னா அவங்க கூட வச்சுக்கிட்டாதான் அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்றத பார்த்தோன்னா என்னது ஆன்லைன் அந்த இது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது தானே. ஸோ அவங்க கூட ஒரு கொலாபரேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு லாஜிக்கலாக திங்க் பண்ணாவே இது சப்போஸ் நம்ம படிக்கலாம் கூட தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் என்ன பண்ணலாம், டைரக்டா லாயர்ஸ் கிட்ட வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா அட்வைஸ் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ என்ன சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிலா அப்படின்ற ஒரு போர்ட்டல் மூலியமா. ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டெலிலா இனிஷியேட்டிவ். ஓகே, அடுத்து ஃபேமிலி கோர்ட். ஸோ ஃபேமிலி கோர்ட் பேர்ல இருக்கு இல்லையா, ஸோ வந்து ஃபேமிலி லா மேட்டர்ஸ் அதை பத்தினது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சைல்ட் கஸ்டடி, டிவோர்ஸ், அடாப்ஷன், ஜுவினல் இஷ்யூ இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை அந்த ஃபேமிலி ரிலேட்டடா வர பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது பார்த்தோம்னா ஃபேமிலி கோர்ட். மொபைல் கோர்ட் அப்படின்னா பார்த்தோம்னா ரூரல் பீப்புளுக்காக கொண்டு வந்ததான். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்றது, இந்த ரூரல் பீப்புள்லாம் இருப்பாங்க இல்லையா, வில்லேஜ்ல இருக்க பீப்புள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அவ்வளவா வந்து அந்த லா பத்தி என்ன ஏது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு அந்த ஒரு அவேர்னஸ் இருக்காது இல்லையா. ஸோ அதனால இவங்களே போய் டைரக்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதான் சொன்னாங்க, ரெண்டு ஜஸ்டிஸ் ஆஸ் த டோர் ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ரூரல் இருக்கவங்க ஏற்கனவே கஷ்டப்படுறவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அடிக்கடி கோர்ட்டுக்கு வாங்கி எங்கேயும் அலையிறதுக்கு அவங்களுக்கு காஸ்ட் வந்து என்ன ஆகும், அதிகமாகும். ஸோ இந்த மொபைல் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கனால அதை டோர் ஸ்டெப்லேயே வந்து ஜஸ்டிஸ் கொடுப்பாங்களாம். நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இந்த படத்துல வரும்னு நினைக்கிறேன், கம்பீரம் படத்துல சரத்குமார் வந்து அந்த வண்டியில வந்து மொபைல் கோர்ட் சொல்லிட்டு ஒரு வண்டியிலே வச்சிருப்பாங்க. ஸோ இவர் வந்து அவர் போய் கோர்ட்டுக்கு, அதாவது பார்த்தோன்னா ஏர்போர்ட்ல போய் தப்பிச்சிருக்கூடாதுன்றதுக்காக அந்த அப்படியே உள்ளே வந்து லாக் பண்ணி கொண்டு போய் அங்கேயே போய் சைன் வாங்கி அவர் அரெஸ்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ மொபைல் கோர்ட், அதான் மொபைல் கோர்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இ கோர்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2005ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ 2000ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டு, இ கோர்ட் பார்த்தோம்னா 2005. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு எல்லாமே. ஓகேங்களா? எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே கம்ப்யூட்டரைஸ்டு மூலியமா. ஓகேங்களா? சரி, ஓகே. அதாவது ஜுடிஷியல் சர்வீஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் இ கோர்ட். ஜுடிஷியல் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அது பார்த்தோன்னா இ கோர்ட்டுக்கு சேர்ந்ததான். ஓகேங்களா? ஸோ டைரக்டா கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா போய் கேட்க தேவையில்ல, இந்த இது மூலியமா நம்ம கேட்டுக்கிறது, அதுக்காக இந்த இ கோர்ட். ஓகேங்களா? அடுத்து இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், நால்சா அப்படின்னா அதோட இது என்னன்னா நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. இது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 படி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தோன்னா வீக்கர் செக்ஷன் இருப்பாங்க இல்லையா, கொஞ்சம் நலிவடைந்த ஒரு செக்ஷன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக ஃப்ரீயா லீகல் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பண்றது தான் பார்த்தோன்னா இந்த நால்சா அப்படின்றது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா அந்த லோ கடலை இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த டிஸ்பியூட்ஸை செட்டில் பண்ணும் அப்படின்றதுக்காக இது கொண்டு வந்தது தான் இந்த நால்சா. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா யாருக்காக கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா, அதோட எக்ஸ்பென்ஷன் என்ன, எந்த ஆக்ட் படி கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது அடுத்து பார்த்தோம்னா ரோல் ஆஃப் ஜுடிஷியரி. ஓகேங்களா? ரோல் ஆஃப் ஜுடிஷியரி. ஸோ அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, ஜுடிஷியரி வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பியூட் ரெசல்யூஷன், ஜுடிஷியல் ரிவ்யூ, அப்ஹோல்டிங் த லா அண்ட் என்ஃபோர்சிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூணா பிரிச்சிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது, அதுதான் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். ஓகேங்களா? ஸோ யாருக்கு நடுவுல, சிட்டிசன்ஸ்க்கு நடுவுல, அதே மாதிரி சிட்டிசனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல, அதாவது 2 ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடுவுல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவுல. புரியுதுங்களா? இப்படி கீழ்மட்டத்துல இருந்து போலாம். ஃபர்ஸ்ட் 2 சிட்டிசன், நார்மலான 2 சிட்டிசனுக்கு நடுவுல. அடுத்து என்ன, சிட்டிசனுக்கும் கவர்மெண்ட்டுக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு நடுவுல. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வைஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் வைஸ் போட்டோம்னா 2 ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நடுவுல. அடுத்து சென்ட்ரல் வைஸுக்கு போனோம்னா சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கு நடுவில் தான் பிரச்சனை வரும். ஸோ அதுக்கு நடுவில் இந்த மாதிரி 4 இதை பார்த்தோம்னா தீர்த்து வைக்கும். அடுத்து ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு லா கிரியேட் பண்றது பார்த்தோம்னா பார்லிமெண்டோட வேலை அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை ஏதாவது மீறுதா, அத்துமீறுதா, ஓகேங்களா? ஸோ அவங்க போட்ட லா வந்து அன்கான்ஸ்டியூஷனலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி அதை டிக்ளேர் பண்ற பவர் வந்து பார்த்தோன்னா ஜுடிஷியல், அந்த ஜுடிஷியரிக்கு வந்து இருக்கு. அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து upholding the law and enforcing fundamental rights. ஓகேங்களா? So every citizen of India can approach Supreme Court or High Court if they believe that the fundamental rights has been violated. ஓகேங்களா? ஸோ வேற எந்த கோர்ட்டுமே நீங்க போக தேவை. உங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்ற அந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல ஏதோ ஒன்று வயலேட் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க டைரக்டா ஹை கோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டோ டைரக்டா போய் என்ன பண்ணலாம், கேஸ் போடலாம். அதுதான் பாத்தீங்கன்னா என்ஃபோர்சிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? இது 3 தான் பாத்தீங்கன்னா ஜுடிஷியரியோட ரோல். ஓகேங்களா? ஸோ ஓகே, இது பாருங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நம்மளுக்கு இருக்கிறது ஹையஸ்ட் கோர்ட் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் தான். எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில இருக்கு. ஓகேங்களா? அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் பத்தி என்ன, சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது தான் பார்த்தோம்னா கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். ஓகேங்களா? ஸோ சபார்டினேட் கோர்ட்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போகலாம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட் போகலாம், ஹை கோர்ட்ல இருந்து கடைசியா சுப்ரீம் கோர்ட். அவ்வளவுதான். சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா கடைசியா அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு மேல. அதனாலதான் அது ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்றாங்க. அதே மாதிரி கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது, இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகே, அடுத்து ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஸோ ஓகே, ஜூரிஸ்டிக்ஷன் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பவர், அவங்களுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும், அடுத்து அப்பீலேட் ஒன்று இருக்கும், அடுத்து அட்வைசரி இருக்கும், ரிட்ஸ், அது பார்த்தோம்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட், அப்புறம் ஸ்பெஷல் பவர். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 6 பவர் வந்து இது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா பார்த்தோம்னா அதை ஃபர்ஸ்ட் டைம் ஒரிஜினலா டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல போய் வந்து கேஸ் போடுவாங்களே, அதான் ஒரிஜினல். எந்த ஒரு அப்பீலும் இல்லாம டைரக்டா சுப்ரீம் கோர்ட்ல போறதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகுது இல்லையா, அதுதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ இது மெயினா எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கும்னு சொல்லிட்டு அதுதான் அதாவது யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் 1 or more ஸ்டேட்டுக்கு நடுவுலையோ இல்ல 2-3 ஸ்டேட்டுக்கு நடுவுலயே வருது. ஓகேங்களா? அதாவது இது இந்த 2 பாயிண்ட் 2 ஸ்டேட்டுக்கு நடுவுலையோ இல்ல சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு நடுவுலயோ வரதான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனா எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? அடுத்து அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, ஹை கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு அவங்க இது போட்டுப்பாங்க. ஸோ அது வந்து பிடிக்காம என்ன பண்ணுவாங்க, நான் அப்பீலுக்கு போறேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து போடுவாங்க. ஸோ அது பார்த்தோன்னா ஹைகோர்ட் வந்து கொடுக்கணும், சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஓகே, இந்த கேஸ் வந்து நீங்க எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா தான் அதுவும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, பிரசிடென்ட் வந்து ஒப்பீனியன் கேட்டாங்க, ஏதோ ஒரு இதுக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்க்காக ஏதோ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குற மாதிரி இவங்க பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட். அதாவது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்வாங்க, பிரசிடென்ட் வந்து பண்ணுவாங்க. அடுத்த ரிட்ஸ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ ரிட்ஸ் சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஆர்டிகல் 32 படியும், ஹை கோர்ட்ல ஆர்டிகல் 266 படியும் என்ன பண்ணுவாங்க, கான்ஸ்டியூஷன், அதாவது பாத்தீங்கன்னா ரிட்ஸ் 5 ரிட்ஸ் இருக்கும் இல்லையா, ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், சர்டியாரிட்டி, ப்ராஹிபிஷன், அந்த ஒரு 5 இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்றதுக்கு தான் பார்த்தோம்னா ரிட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ ரிட் வந்து எந்த ஆர்டிகல் கடியில வந்து இது பண்ணாங்க, இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டுக்கு. ஆன்சர் பார்த்தோம்னா ஆர்டிகல் 32 and 226. கரெக்டா பார்க்கணும், ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்களா இல்ல ஹை கோர்ட் கொடுத்துருக்காங்களா பார்க்கணும். சப்போஸ் சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்கன்னா ஆன்சர் 32, 226. இதே ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 226, 32. அது கரெக்டா பார்த்து போடணும். ஓகேங்களா? கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு கேட்கறாங்கன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், அடிக்கடி கேட்கிற ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்.
அடுத்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் நடக்கும் இல்லையா, கோர்ட்ல கேசஸ்லாம் நடக்கும் இல்லையா, அது மாதிரி டெசிஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அதே மாதிரி லோயர் கோர்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து எல்லாம் நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்றதுலாம் வேற ஒன்றும் கிடையாது. ஃபெயிலியர் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். ஸ்பெஷல் பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. லோயர் கோர்ட், அதோட லோயர் கோர்ட் இருக்கு இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டோட லோயர் கோர்ட்டான ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் ஸ்பெஷல் பவர். ஓகேங்களா. ஸோ வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே பேர்ல இருக்கும். ஓகேங்களா. சரி, ஓகே. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைகோர்ட். சுப்ரீம் கோர்ட் முடிஞ்சாச்சு, ஹைகோர்ட். ஸோ ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெட்ராஸ்ல இருக்கு. ஓகே, என்ன பார்க்கலாம். ஓகே, ஸ்டேட்ல இருக்கிற ஒரு ஹையஸ்ட் கோர்ட் அப்படின்னா ஹைகோர்ட் தான். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எவ்ரி ஸ்டேட்டுக்குமே, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு ஹைகோர்ட் இருக்கும். இதே மாதிரி பார்த்தோம்னா 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரு காமன் ஹைகோர்ட் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பஞ்சாப், ஹரியானா, சண்டிகருக்கு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹைகோர்ட் தான். இது 3 ஒவ்வொரு ஸ்டேட் தான். பட் பார்த்தீங்கன்னா 3க்கு சேர்த்து ஒரே ஒரு தான் இருக்கு, ஒரே ஒரு கோர்ட்டா இருக்கு. ஸோ அப்படி வந்து இருக்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ அதுதான் வந்து ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அதுக்கிட்ட பார்த்தோம்னா ஒரிஜினல் இதுவும் இருக்கும், அப்பீலேட்டும் இருக்கும், ரிட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷனும் இருக்கும். 3மே இருக்கும் சுப்ரீம் கோர்ட் மாதிரி. ஓகேங்களா. ஸோ ஹைகோர்ட்டு கீழே வந்து என்ன இருக்கும், சபார்டினேட் கோர்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. முன்னே நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லைங்களா, அது. ஓகேங்களா. ஸோ ஓகே. இண்டிபெண்டன்ட் அண்ட் இம்பார்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜுடிஷியரி. ஓகேங்களா. ஸோ இண்டிபெண்டா யாரோட தலையீடும் இல்லாம நடத்துறது ஃபங்க்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ஷியாலிட்டி பார்க்காம நடத்துறது அந்த ஜுடிஷியரி ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போறோம். ஓகேங்களா. ஸோ ஃபேமஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ்ட் இண்டிபெண்டன்ட் இம்பார்ஷியல் ஜுடிஷியரி இன் இந்தியா. ஓகேங்களா. நம்ம ஜுடிஷியரி பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டான்னு கேட்பாங்க, இண்டிபெண்டன்ட். அதே மாதிரி பார்ஷியலா இம்பார்ஷியலான்னு கேட்டால் இம்பார்ஷியல். ஓகேங்களா. ஸோ ஒரு இதுக்கு பார்த்தோன்னா ஒரு ஃபேர் ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஜுடிஷியரி இண்டிபெண்டா இருந்தால் மட்டும் தான் இது பண்ண முடியும். மற்றவங்களோட தலையீடு, லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவோட தலையீடு இருந்தால் ஒரு ஃபேர் ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி தான். ஓகேங்களா. ஸோ அது இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி லைக் இந்தியா, ஜுடிஷியரி இஸ் த கஸ்டடியன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன். ஓகேங்களா. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி லைக் இந்தியா மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில ஜுடிஷியரி அப்படின்றதான் பார்த்தோம்னா அதாவது இந்த சிட்டிசன்ஸ், நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸோட ரைட்ஸை காப்பாற்றுற ஒரு கஸ்டடியன் மாதிரி. ஓகேங்களா. ஸோ தேர்ஃபோர் ஃபேமஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அட் டைம் ஆஃப் இது பார்த்தோம்னா கன்சர்ன் அபவுட் த கைண்ட் ஆஃப் ஜுடிஷியரி கான்ஸ்டியூஷன். ஓகே, இதெல்லாம் கதை நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகே, இது பாருங்க, டாக்டர் அம்பேத்கர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. There can be no difference of opinion in the house that our judiciary must be both independent of the executive and must also be competent in it. And the question is how these two objects can be secured. So இந்த கோர்ஸ் கொடுத்துட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா. மற்றதெல்லாம் பிளா 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 இது அது நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ஒரு எஃபெக்டிவ் ஜுடிஷியரி அப்படின்றத பார்த்தோம்னா இண்டிபெண்டா இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் அக்கௌண்டபிளாகவும் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பயாஸ்ட் மேனர்ல இருக்கும், ஃப்ரீ ஃப்ரம் எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். அதான் வெளியிலேருந்து யாரோ மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா பண்ணியிருக்க கூடாது அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இது அந்த அளவுக்கு தேவையில்ல. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது பாருங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிவில் லா அண்ட் கிரிமினல் லா. ஸோ நம்ம மேல இருந்து ஏன்ஷியன்ட் இதுல இருந்து நம்ம கிரிமினல் லா சிவில் லான்னு படிச்சுட்டு வரோம் இல்லைங்களா. ஸோ அது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சரி, ஓகே. ஸோ சிவில் லா வந்து எதை பத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த மணி, ப்ராப்பர்ட்டி, சோஷியல் மேட்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பியூட் ரிலேட்டிங் டு லேண்டு, ரெண்ட், மேரேஜ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. இது எல்லாமே சிவில் லா கீழே வரும். கிரிமினல் லா கீழே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த அஃபென்சஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு, கொலை, ரேப் கேஸ் இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. ஸோ அது எல்லாமே கிரிமினல் கேசஸ்ல வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் ஹேஸ் டு பி ஃபைல்டு பிஃபோர் த ரிலவென்ட் கோர்ட் பை த அஃபெக்டட் பார்ட்டிஸ். ஏன் சொத்து தகராறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, அந்த அஃபெக்டட் பார்ட்டி போய் என்ன பண்ண கேஸ் வந்து ஃபைல் பண்ணும். இதுக்கு வந்து அப்படி கிடையாது. தெஃப்ட் மர்டருக்குலாம் போய் ஃபைல் பண்ணுவாங்களா, என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல வந்து கொலை நடக்குது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் போலீஸ் போய் என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஆர் வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த சம்மந்தப்பட்ட ஆளுங்களே என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இது பண்ணி கேஸ்ல வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ போலீஸ் தான் என்ன பண்ணுவாங்க, கேஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதுல அந்த ரிலவெண்ட் அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டிஸே என்ன பண்ணுவாங்க, போய் கேஸ் போடுவாங்க. இது கிரிமினல் லாக்கு சிவில் லாக்கு இருக்க வித்தியாசம். செகண்ட் பாயிண்ட். அடுத்தது சென்டென்சஸ் அவார்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் மணி ரெமுனரேஷன் அண்ட் ஆஸ் பர் த பெட்டிஷனர் கிளைம்.
ஓகேங்களா. ஸோ இதுல வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது பணம் ஏமாத்துற மாதிரி இருந்தா கரெக்டாக ஆராய்ஞ்சு யார் கொடுக்கணுமோ அவங்க கொடுக்கறது. இதே லேண்ட் வந்து யார் பக்கம் சொத்து தகராறா இருந்தா யார் பக்கம் போகணுமோ அவங்க கிட்ட போறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். இது பார்த்தோம்னா என்னன்னா சப்போஸ் வந்து அவங்க கொலை பண்ணது யாரோ திருட்டு யாருன்னு சொல்லிட்டு யாருன்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஜெயில போவாங்க. ஸோ இதுதான் கிரிமினல் லா. கிரிமினல் லாவுக்கும் சிவில் லாவுக்கும் இருக்க வித்தியாசம் இதுதான். ஓகேங்களா. ஸோ நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணும் போது இதெல்லாம் தன்னால் தெரிஞ்சிடும் இல்லையா. சரி அதான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகே. பில்னா என்ன? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பில் இஸ் எ லிட்டிகேஷன் ஃபீல்ட் இன் எ கோர்ட் ஆஃப் லா ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இது இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான். ஓகேங்களா. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா person அதாவது which allows a person to approach the court with this case. Bill can be filed for the following reasons such as violation of basic human rights, religious rights, pollution and road safety. ஓகேங்களா. So this could be done by writing letter stating the case. This concept is unique to Indian judiciary. So இதுல இருந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா which concept is unique to Indian judiciary கேட்பாங்க. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், அதாவது பொதுநல வழக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. பொதுநலம் கருதி இப்ப வழக்கு தொடுப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த பில்லு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஓகேங்களா. அந்த டிராபிக் சம்பந்தமா இந்த மாதிரிலாம் நிறைய பொதுநல வழக்கு கருதி வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க போடுவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த பில்லுன்றது. ஓகேங்களா. சிம்பிளா சொல்ல போனா ஓகேங்களா. சரி அதுதான் இது வந்து பில், அவ்வளவுதான். ஓகேங்களா. சரி இதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. இதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் find the wrong statement about pill அப்படின்னு சொல்லி கேட்டு it is a litigation field in a court law for the protection of public interest. Second point, a high court introduced this system which allows a person to approach the court with this case. அடுத்து பாத்தீங்கன்னா third point, pill can be filed for the following, can be filed for violation of basic human rights, religious rights, pollution and social road safety. அடுத்து என்ன, அடுத்து fourth point கொடுத்து this concept is unique to Indian judiciary. So which of the following is wrong அப்படின்னா செகண்ட். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஹை கோர்ட் கிடையாது, சுப்ரீம் கோர்ட். புரியுதுங்களா. ஸோ இப்படி கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ கன்ஃபியூஷன் கடைசி என்ன, ஜுடிஷியரி பிளேஸ் ஏ crucial role in democratic state. அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து ஜுடிஷியரி இஸ் த கஸ்டடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, which is custodian of constitution and guardian of fundamental rules. ஸோ இது கஸ்டடியன் கார்டியன் அப்படின்னு வந்துச்சுனாலே ஜுடிஷியரி. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம இந்தியா த லார்ஜஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி ஆஃப் வேர்ல்ட் பொசஸ் எ வெல் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியல் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ அவ்வளவுதான். ஸோ வந்து ரீகேப் ரொம்பவே முக்கியம். இது பாருங்க, சர்தார் திவானி அடாலத் அண்ட் சர்தார் நிசாமத் அடாலத் எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அலகாபாத். உங்களுக்கான கொஸ்டின் என்ன, யார் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, இதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்க, டேஸ் வாஸ் செட் அப் டு ப்ரொவைட் ஸ்பீடி ஜஸ்டிஸ்ன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க, லோக் அடாலத். ஓகேங்களா. ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீப்புள் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பீப்புள்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து த இ கோர்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க, 2005. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கடைசியா பார்த்தோம்னா சூஸ் எவல்யூஷன். எப்பவும் போல செல்ஃப் எவல்யூட் பண்ணுங்க, இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இங்க புக்ல போய் தேடுங்க, கிடைக்கல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஹையஸ்ட் அண்ட் ஃபைனல் ஜுடிஷியல் ட்ரிபியூனல் ஆஃப் இந்தியா எது, சுப்ரீம் கோர்ட். ஓகே, அடுத்து என்ன, ஜுடிஷியல் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் எ மெக்கானிசம் ஃபார் ரிசால்விங் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன், அதேதான் சிட்டிசனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும், டூ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ ஆல் த அபவ். Dispute between state of India comes to the Supreme Court under original jurisdiction. Which of the following state union territories have a common high court? is a previous question. இப்படிதான் கேட்டிருந்தாங்க. என்ன நாம் பார்த்தோம், பஞ்சாப், ஹரியானா அண்ட் சண்டிகர். The system of pill has been introduced in India by பாத்தீங்களா கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஒரு previous question நினைக்கிறேன், பில் சம்பந்தமா கேட்டிருந்தாங்க, இதை தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்து how many court are there in apex level of India? அபெக்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது ஒண்ணுதான், சுப்ரீம் கோர்ட் தான் இல்லையா. ஆமா. ஸோ சுப்ரீம் கோர்ட் இஸ் லொகேட்டட் இன் எங்க இருக்கு, நியூ டெல்லி. எஃப்ஐஆர்னா என்னது, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அடுத்தது கோர்ட் தட் ஹியர் கிரிமினல் கேஸ் வந்து எது, செஷன் கோர்ட்டா. ஆமா. ஓகேங்களா. த டேஸ் ஹை கோர்ட் இஸ் ஓல்டஸ்ட்னா என்னது, கல்கத்தா.
1862ல பண்ணதா. The framers of constitution established dash and dash judiciary. Independent judiciary ஒண்ணு, யூனிட்டரி அண்ட் இண்டிபெண்டா அப்படிதான், யூனிட்டரி அண்ட் இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட் அண்ட் இம்பார்ஷியல். ஓகேங்களா, இம்பார்ஷியல் அண்ட் இண்டிபெண்டன்ட். That's a famous philosopher, French philosopher. யாரு அவர் பேர் என்ன? இந்த பேர் வந்து ஞாபகம் இல்லைனா கூட டக்குன்னு நீங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். மான்டெஸ்கியூ. அவர் பேர் என்ன? மான்டெஸ்கியூ. அடுத்தது டேஷ் டீல்ஸ் வித் டிஸ்பியூட்ஸ் ஓவர் மணி ப்ராப்பர்ட்டி சோஷியல் மேட்டர்னு பார்த்தோம்னா சிவில் லாவா. அடுத்து டியூரிங் ஏன்ஷியன்ட் டைம் மோஸ்ட் ஆஃப் த கிங்ஸ் கோர்ட் டிஸ்பென்ஸ் ஜஸ்டிஸ் அக்கார்டிங் டு என்னது? தர்மா இல்லைன்னா ஸ்மிருதின்னு வரும். அது ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருவாங்களோ அதை புக்ல பார்த்தோம்னா தர்மான்னு கொடுத்துருந்தாங்க. ஸ்மிருதி படியும் போடுவாங்க இல்லையா, ஸோ அதை பார்த்துக்கணும். சுப்ரீம் கோர்ட் என்ன? ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல். ஹை கோர்ட் ஹையஸ்ட் கோர்ட் இன் ஸ்டேட். லோக் அடாலத் ஸ்பீடி ஜஸ்டிஸ். சர் எலிஜா இம்பே யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் இல்லையா. ஸ்மிருதி சோசியல் டியூட்டிஸ். அடுத்து என்ன? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் இனாகிரேட்டட் இன் ஃபால்ஸ். ஏன்னா 28/1/1950 இல்லையா. During Tughlaq period, the code of procedure was written in Arabic, right? Written in Arabic, translated into Persian. The Regulating Act of 1773 made provision for the formation of Supreme Court of Federal Court of. What time பார்த்துக்கலாங்களா? 1773. இங்க இருந்துச்சு, இங்கதான் இருக்கும். சுப்ரீம் கோர்ட் தான். So true. Sir Diwani Adalat criminal court. No, false. Civil court. Yeah. The Allahabad High Court is the largest court of India. What? True. Constitution of India secures justice to all citizens. Yes, true. Okay, consider the following statement. A law commission was set up by Macaulay. Yes, right. It codified the Indian law. Yes, right. Anyway, correct. The Indian Penal Code was prepared in 1860. Yes, correct. அதே மாதிரி கல்கத்தா ஹை கோர்ட் எஸ்டாப்ளிஷ் 1862. எஸ் கரெக்ட். அது இதுவும் கரெக்ட் தான். ஆல் ஆஃப் த எல்லாமே கரெக்ட் தான். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ அபவுட் இந்தியன் சுப்ரீம் கோர்ட். ஓகே, இதுவும் யோசிச்சுக்கோங்க. சப்போஸ் நான் மிஸ்டேக் பண்ணது கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு டைம் வந்து அதை செல்ஃப் எவல்யூஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். இதை பார்த்து நீங்க பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. பட் மேக்ஸிமம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் ட்ரூ அபவுட் இந்தியன் சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்தியா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இஸ் த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் லேண்டா. எஸ் கரெக்ட். இது வந்து பார்ட் 5. எஸ், பார்ட் 5 சாப்டர் 4 வரும். பார்ட் 5 சாப்டர் 6 ஹை கோர்ட் வரும், அந்த சபார்டினேட் கோர்ட் வரும். ஸோ சாப்டர் என்னன்னு ஒரு டைம் பார்த்துக்கலாம். சாப்டர் 4 என்னன்னு கொடுத்துருக்காங்க? 6ன்னு கொடுத்துருக்காங்களா? இல்லை 4ன்னு கொடுத்தாங்க. அப்போ இது கரெக்ட் தான். Supreme Court cannot transfer cases from one high court to another. இல்ல, அதால transfer பண்ண முடியும். It decision are binding on all court. Yes. So இதுல வந்து எது தப்புன்னு கேட்டிருக்காங்களா? அப்ப 3 மட்டும் தான். Supreme Court is a court of record. Yes, because it maintains records of court proceedings. Yes. So A is correct or expensive. Agree or disagree? Every citizen of India can approach Supreme Court. Yes. Rich and powerful people control the judicial system. No. Every citizen has a right to get justice through courts. Yes. Politicians cannot control over justice. Yes, true. Okay, அவ்வளவுதான் முடிஞ்சாச்சு. ஓகேங்களா, அவ்வளவுதான். நம்ம பார்த்தோம்னா 8 வந்து கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஓகேங்களா, ஸோ என்னென்ன முக்கியமோ எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லோயர் ஸ்டாண்டர்ட் வந்து கடைசியா பார்த்துக்கலாம், முக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நீங்க ஆக்சுவலி இந்த வீடியோஸ்லாம் நீங்க கேட்டிருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் 10th 11th 12th அளவுக்கு முக்கியம் இல்லைனாலும் இதுவுமே முக்கியம் தான். ஓகேங்களா, 1 கொஸ்டின் மேக்ஸ், அதாவது 1 பாயிண்ட் 1 மார்க் மேக்ஸ் டிஃபரன்ஸ் டூ. ஓகேங்களா, ஸோ அதனால் விடாதீங்க, பார்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 9th நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுலேயும் இதே மாதிரி தான் வரும், கிட்டத்தட்ட ஹியூமன் ரைட்ஸ் இது எல்லாமே வரும். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம அதுவும் முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பாய்.